தட்சனின் யாகத்தில் உயிர் நீத்த சதி தேவி, மலை அரசன் இமவானுக்கு மகளாக பார்வதியாக பிறந்தாள். உலகில் சமநிலை குலைந்ததால் தவத்திலிருந்த சிவனை இல்லறத்திற்கு திரும்ப தேவர்கள் வேண்டினர். தேவர்களின் தூண்டுதலின் பேரில் மன்மதன் சிவன் மீது காதல் கணையைச் செலுத்தினான். இதனால் கோபமடைந்த சிவன் தன் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரித்துச் சாம்பலாக்கினார். தன் மன உறுதி தளராமல் பார்வதி தன் அரச வாழ்வை துறந்து கடும் தவத்தில் ஈடுபட்டாள். சிவன் முதிய அந்தணர் வேடத்தில் வந்து தன்னை பழிக்க, பார்வதி தனது அசைக்க முடியாத பக்தியில் உறுதியாக இருந்தாள். அவளது தவத்தை ஏற்ற சிவன் தன் உண்மை உருவைக் காட்டி திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். திருமணத்திற்காக அனைவரும் வடதிசையில் கூடியதால் பூமி சமநிலை இழந்தது. அப்போது உலகைச் சமன் செய்ய சிவன் அகத்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார். அண்டத்தின் சமநிலையை பாதுகாத்து சிவன் பார்வதியை கல்யாண சுந்தர மூர்த்தியாக மணந்தார்.